ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டம்பிள்டோர் எப்படி வால்டமோர்ட் கேவை கண்டுபிடிச்சி வால்டமோர்ட் ஹார்க்ரக்ஸான லாக்கெட்டை எடுத்திருப்பார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வால்டமோர்ட் எதுக்காக இந்த கேவை சூஸ் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வால்டமோர்ட்டோட சீக்ரெட் பிளேஸ்னு சொல்லலாம். அதாவது வால்டமோர்ட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு இடம்னு சொல்லலாம். ஏன்னா வால்டமோர்ட் ஏகப்பட்ட என்சான்மெண்ட்டை இந்த கேவில் போட்டு வச்சிருப்பாரு. யாரும் இந்த கேவை நெருங்கக்கூடாதுன்னு. ஆனால் இந்த இடத்த ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பஸ் டம்பிள்டோர் தான். வால்டமோர்ட் ஃபர்ஸ்ட் டைம் போர்ஜின் அண்ட் பர்க்ஸில் தான் சாலசார் ஸ்லிதரினோட லாக்கெட் எடுக்கிறாரு. அதை ஹார்க்ரக்ஸாகவும் மாற்றுறாரு. அதுக்கப்புறம் ஹார்க்ரக்ஸை மாற்றின அந்த லாக்கெட்டை அந்த சீக்ரெட் கேவில் மறைச்சு வைக்கிறாரு. யார் மூலயமா இதை செஞ்சு முடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலஸ் பிளாக், அப்புறம் அவர் கூட இருக்கிற ஹவுஸ் எல்ஃபான க்ரீச்சர். வால்டமோர்ட் அந்த க்ரீச்சரை கூட்டு போய் பாய்சனஸ் லிக்யூடை குடிக்க சொல்கிறாரு. அதை அந்த க்ரீச்சர் குடித்து அன்ஸ்டேபிளான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் வால்டமோர்ட் அவரோட லாக்கெட்டை அந்த கேவில் பிளேஸ் பண்ணிடுறாரு. அங்கே இருக்கிற பேசினில் பாய்சனஸ் லிக்யூடும் ஃபார்ம் ஆகிடுது. லிக்யூடை குடித்த அந்த க்ரீச்சரை அந்த கேவிலையே விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. ஆனால் க்ரீச்சர் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு சீரியஸ் ரெகுலஸ் பிளாக் தங்கி இருக்கிற வீட்டுக்கு போயிடுது. அங்கே போய் நடந்த விஷயத்தெல்லாம் ரெகுலஸ் பிளாக் கிட்ட சொல்லுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரெகுலஸ் பிளாக் அந்த இடத்துக்கு போய் ஒரிஜினல் லாக்கெட்டை எடுத்துகிட்டு டூப்ளிகேட் லாக்கெட்டை அந்த பேசினில் வச்சிடுறாரு. ஆனால் ரெகுலஸ் பிளாக்னால் அந்த கேவில் இருந்து தப்பிச்சு வர முடியலை. அதனால அந்த லாக்கெட்டை க்ரீச்சர்கிட்ட கொடுத்து அந்த கேவில் இருந்து தப்பிக்க சொல்லிடுறாரு. க்ரீச்சரும் அந்த லாக்கெட்டை எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த கொஞ்ச நாளைக்கு யார்கிட்டையும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் டம்பிள்டோர் ஹார்க்ரக்ஸை தேடி அந்த கேவுக்கு வராரு. ஆக்சுவலாக டம்பிள்டோருக்கு ஹார்க்ரக்ஸ் விஷயம் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் டைம்லேயே தெரிய வந்துடுது. வால்டமோர்ட் ஹார்க்ரக்ஸ் கிரியேட் பண்ணுற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. பழங்காலத்து பொருட்களை வால்டமோர்ட் சேகரிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த டம்பிள்டோர் தெரிஞ்சுக்கிறாரு. அவர் கேள்விப்பட்ட மாதிரியே வால்டமோர்ட் போர்ஜின் அண்ட் பர்க்ஸில் சாலசார் ஸ்லிதரின் லாக்கெட்டை திருடி இருப்பார். ஹஃபுல் பஃப் கப்பையும் திருடி இருப்பார். அதுக்கப்புறம் ரவீனா ரேவன்க்ளோ டயடமையும் திருடி இருப்பார். இதெல்லாம் எடுத்து ஹார்க்ரக்ஸாக கிரியேட் பண்ணி இவர் ஒவ்வொரு இடத்துலையும் மறைச்சு வைக்கிறாரு. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற விதமாக டம்பிள்டோர் அந்த இடத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போதான் டம்பிள்டோர் வால்டமோர்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அந்த மெமரியை பார்க்குறாரு. அப்போது டாம் ரிடலாக இருந்த அவர் தான் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா பொருட்களையும் டம்பிள்டோர்கிட்ட காட்டுறாரு. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் திங்ஸாக இருக்குது. டாம் ரிடல் படிக்கும்போது டம்பிள்டோர் டிரான்ஸ்ஃபிகரேஷன் டீச்சராக இருப்பார். அதனால டம்பிள்டோருக்கு டாம் ரிடலோட ஐடியாலஜி தெரிய வருது. டாம் ரிடல் தங்கி இருக்கிற ஆர்ஃபனேஜோட கார்டியனாக இருக்காங்க மிஸ்ஸஸ் கார்ல். அவங்களோட மெமரியை டம்பிள்டோர் தெரிஞ்சுக்கிறாரு. அதில் சி சைடில் இருக்கிற ஒரு கேவுக்கு இந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிறவங்க எல்லாம் வந்திருப்பாங்க ஒரு டூராக பிளான் பண்ணி. அதில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சித்திரவதையை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸஸ் கார்ல் டம்பிள்டோர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால டம்பிள்டோர் அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸோட மெமரியை போய் பார்க்குறாரு. அப்போதான் அந்த கேவை பற்றியும் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த லாக்கெட்டை போய் எடுக்கவும் செய்கிறாரு. ஆனால் அங்கே இருந்தது ஒரு ஃபேக் லாக்கெட். ஒரிஜினல் லாக்கெட் க்ரீச்சர் கிட்ட தான் இருக்கும். ஸோ இப்படி தான் டம்பிள்டோர் அந்த கேவை கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு புது வீடியோவில் பார்ப்போம்.